வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சமீபத்துல ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்குது. அது ஏன் இப்ப இந்த அளவுக்கு பேசும் பொருளா இருக்குன்னா, இந்த குணா குகை வந்து சொல்றாங்க. அது வந்து ரொம்பவே பிரமிப்பா இருக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, அந்த குகை சீன் காட்டும் போது. இந்த குணா குகை பத்தி சொல்றாங்க சார். அதெல்லாம் பார்த்துதான் கொடைக்கானல் போன போது அந்த குணா குகைங்கிறது இப்போ வந்து சுற்றுலா தளத்தை ஒரு கூட்டிட்டு விட்டாரு. நான் ஒன்றும் படத்துல கொஞ்சம் பார்த்தா ஒரு தொகை ரொம்ப அழகா இது பண்ணி மற்றபடி அது வந்து அதை கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடத்த இந்த ஷூட்டிங் நடந்ததுன்னா அது பரவாயில்ல. மற்றபடி அது பார்த்துட்டேன். நான் மாணவர்கள் நான் கேட்டபோது சார் ஒரு தொகை அவ்வளோ தான் சார் கேட்கல சார் விசேஷமா பார்த்துட்டு அங்க போய் எல்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கண்பணி அன்போடு காதலன் நான் எழுதுக்கு அந்த பாட்டை பாடி எல்லாம் இது பண்ணிட்டு வச்சாங்க. மற்றபடி அந்த கோகையில் ஒன்று விசேஷம். இந்த குகை வந்து 1826 வருஷத்துலதான் கண்டே பிடிக்கிறாங்க. ஒரு ஆங்கிலேயர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த குகையோட ஆழம் வந்து கடல் மட்டத்துல இருந்து 2000 அடி மேல மீட்டர் அடி மேல ரொம்ப மிக உயரமானது. இப்ப அந்த இடத்துல எப்படி சார் ஷூட் பண்ணிருப்பாரு கமல் சார்? இப்ப வந்து கொடைக்கானல் டவுனுக்குள்ள இருந்துட்டு அது ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது கூட கஷ்டமான இடம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஜப்ஜம்பு வாடியெல்லாம் போட்டு கொடைக்கானலே வந்து நாங்க அறுபதுகள் எல்லாம் நான் முதலிடம் படிச்சுட்டு போய் அடிக்கடி கொடைக்கானல் போவோம். இன்னைக்கு இருந்த கொடைக்கானல் இன்னைக்கு இல்ல. இருந்த கொடைக்கானல் ஒரு இயற்கையை எடுத்து சொல்லுதா அந்த ஏரிக்கரையை சுட்டி வந்தா ஒரு மாதங்களும் இதுமா இருக்கும். அப்படியே அந்த ஏரி அழகா நட்சத்திர வடிவில் இருக்கும். அப்படி இன்னைக்கு அந்த ஏரியை சுத்தி கரைகளுக்கு மத்தியில் அந்த ஏரி அந்த இயற்கை வளத்தை ஒழிச்சு விட்டா கனவு அடிச்சுட்டா. வில்லேஸ்வராக்கு போகணும்னாக்கா ஒரு 2 அடி அகலத்துல ஒரு பாதை அப்படியே மலையை ஒட்டி போகும். அதில் அப்படியே போகணும்னா மலை செருவு இருக்கும். அதெல்லாம் கடைகளுக்கு மத்தியில போனாக்கா அங்க வில்லேஸ்வரம் என்ன இயற்கை வளம் தாடி கொடைக்கானல் வந்து ஊட்டி மாதிரியே ஒரு செயற்கை இடமா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கு போறதுக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அங்க போறதுக்கு கொடைக்கானல் போறதே பெரிய பிரச்சனை. கொடைக்கானல் வந்து ஒரு சைடு வந்து இயற்கை அதிகமா இருந்தாங்க, சில மர்மங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். இந்த குணா குகை சொல்றாங்க சார். அது இந்த குணா படம் வந்து இருப்பா அது வந்து குணா குகைன்னே சொல்றாங்க. அதுக்கு முன்னாடிதான் இந்த குகை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் சொல்லி சொல்றாங்க. டெவில்ஸ் கிச்சன் சாப்பிடலாம் இருந்திருக்கோம். பட் அப்ப வந்து பொதுமக்கள் போய் பாக்குற இடமா இல்ல. நாங்க இந்த நேரத்துல குகை இருக்கிறதே காட்டுறதுன்னா அவ்வளவு இருந்தாலும் கூட நான் தெரிஞ்ச ஏரியா நான் போனேன். ஊருக்குள்ள இருக்கிற ஏரி தான் நான் சுத்தி இருக்கிறபடி அது வந்து கொஞ்சம் தாண்டி அந்த பெரிய ஏரிக்கு போறதே எப்படி அது ஊட்டி ஸ்ரீநகர்ல இருக்கிற தால் ஏரியை சொல்றாங்க. அதை விட பிரமாதமான ஏரி பெரிய. ஆனா நம்ம சுற்றுலாத்துறை அதை ப்ரமோட் பண்ணு நம்ம அதை நம்ம தெரியா இருந்த போது அது என்ன கொடைக்கானல் வந்து சரியா கவனிக்காம ராமேஸ்வரத்தையெல்லாம் பெருசா ராமேஸ்வரத்துக்கெல்லாம் சுற்றுலாத்த தங்கத்துக்கான விடுதிகள்லாம் கட்டி அதெல்லாம் பெருசு கணக்கெல்லாம் கட்டி அதெல்லாம் அடையாளம் தெரியாத ஊரெல்லாம் பெருசா கொடைக்கானல் ஒரு பெருசா இவ்வளவு பண்ணிருக்கலாம். பட் அங்க கால்டன் ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் அங்க அதில் நாங்க தங்க விரும்புறோம். ஏன்னா அங்க போனாங்க அந்த இயற்கையான வெப்ப தற்ப ஏசி போட்டு அவ்வளவுதான் கொடைக்கானல் போயிட்டு ஏசில உட்காந்துட்டேன். அந்த குளிர இருக்குது ஊட்டில போனோம். அந்த வெப்பத்தை அந்த தட்ப வெப்பத்தை நம்ம அனுபவித்து தான் அங்க போவோம். அங்க போய் ஏசி போட்டுக்கிட்டு செயற்கை அதுக்கு நம்ம ஊட்டி ஊட்டி வந்து தன்னுடைய அழகை இழந்ததுக்கு காரணம் நகரமாயிருச்சு. இயற்கையே இல்லை. ஏரிக்கு போகணும் காட்டு பக்கம் அந்த பாதை பக்கமா இறங்கினா தான் இயற்கை. தொண்ணூறு வழியா போற அந்த ஊட்டி அண்ணா சாலையில போறதுக்கும் அது வித்தியாசம் போயிடுச்சு. ஊட்டி ரயிலே நீங்க அதுல ஏறினீங்கன்னா மேட்டுப்பாடு ஏறினீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற அந்த இதெல்லாம் மழை வர அந்த இயற்கை மாறிக்கிட்டே வரும். மலைக்கு வராம வரும். அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கும். அந்த இது அது அனுபவிக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஆவடி போற பேரு தான் இருக்கிற அந்த இயற்கை எழில் தான் போயிடுச்சு. எல்லாம் வெட்டி ஒவ்வொரு ரோடு போட்டாங்க, டெக்னாலஜி அடிச்சாங்க. நிறைய இயற்கை வளங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கொடைக்கானல் வந்து அதுக்கு எப்படி ஒரு போக்கஸ் வாக்கு பில்லர் வாக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இயற்கையான இது அந்த பனி அப்படியே வந்து அப்படியே நிற்கும்.
கையில புடுங்கலாங்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படி பண்ணி இருக்கு 5 கோடி பேர் இருக்கும். அது விலைக்கிட்டுலாம் போற மாதிரி அவ்வளவு இதெல்லாம் இருக்கு. இந்த குணா படம் ரிலீஸ் ஆகும் போது கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி சார் இந்த சீன் தான் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்கும் போது 700 அடி ஆளுக்குள்ள வந்து நாங்க கயிறு கட்டி இறங்கிதான் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கிட்ட நிறைய வசதிகள் வந்து இருக்கு. அந்த காலகட்டத்துல எப்படி சார் எடுத்துருப்பாங்க? அதுதான் சொல்றாங்க, எடுத்தாங்க. அது அப்ப இருந்ததுங்க. அப்ப ஸ்டண்ட் சீனாலாம் பயங்கரமா அடிச்சுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. உயிருக்கு ஆபத்தாலாம் இருந்தது. இன்னைக்கு ஸ்டண்ட் சீன்னா ஒண்ணுமே தேவையில்லைங்க. கிராபிக்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணிடுறாங்க. 1000 கிலோமீட்டர் இருந்தா கூட உட்கார்ந்து அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு எல்லாம் முடிச்சாங்க. ஒரு பிரச்சனை அதுதாங்க. வால்ட் டிஸ்னி எடுத்த லயன் கிங் படத்துல என்ன காரணம்? நாட்டுக்கே போக வேண்டியது இல்லை, சின்ன புலி எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை. கம்ப்யூட்டர்ல வந்து கிராபிக்ஸ் பண்ணி நெஜாச்சிக்கு கொடுத்து வச்சு எடுத்திருந்தா கூட அப்படி எடுத்திருந்தாங்க. அவ்வளவு இயற்கையா எடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் தேவை, அதெல்லாம் தேவையே இல்லை. நடிகர்களுடைய முகம் இருந்தா போதும், மிச்ச தேவை. அதே நீங்க எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்க பெட்ரோல பணத்தை அனுப்பி கொடுத்தாங்க. நீங்க தியேட்டர்ல வந்து முதல்ல வச்சிருந்து நீங்க அதெல்லாம் போயிடுச்சு. பிலிம் டெவலப்மெண்ட் கதையே கிடையாது. டிஜிட்டல் கேமரா வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க. உடனே எப்படி ஷீட் வந்து பாருங்க. சரி, உடனே அந்த பர்டிகுலர் இடத்த அந்த இடத்த மாத்திரம் அது மாத்திரம் ரீடேக் அந்த அளவுக்கு உடனே அந்த சரியா சரி டெலிட் பண்ணி அது உள்ளாரு படம் முடிச்ச ஷூட் பண்ண 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 எடிட்டட் லைட்டே வந்துருக்கு. படம் உடனே ரிலீஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்ப பிரிண்டிங் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. உடனே பென் டிரைவ்ல இருந்து காப்பி எடுத்து உடனே அந்த டிஸ்கில போடும். டிஸ்க வச்சு தான் பாட்டு. இப்ப அதுவும் போய் பென் டிரைவ் வந்துச்சு. இவ்வளவு கேமராவில் சொல்லி விட்டுறாங்க தேர்ந்த படம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி 20 நாள் கழிச்சு நீங்க சினிமாவுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம். நீங்க ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு பிறகு யார் சரி தேவைப்பட்டு அந்த வருஷம் அப்போ அந்த 91வது வருஷத்துல வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தளபதியும் ரிலீஸ் ஆச்சு, குணாவும் ரிலீஸ் ஆச்சு. தளபதி தான் நல்ல வரவேற்பு. இப்போ வரைக்கும் அது வசந்த ரீதியா தளபதி தான் சொல்லுவாங்க. ஆனா கொண்டாடுறது என்னவோ குணா படத்தை தான் இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. குணா படத்துல ஒரு பிரச்சனை என்ன வந்துருக்குன்னா, அந்த கேரக்டர் வந்து சரியா டெபிட் பண்ண துப்பாக்கியில சுட்டா கூட சாக மாட்டாருங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அது என்ன மாயமோ என்ன வேதோ தெரியாது. உடம்புல எந்த காயம் பட்டாலும் தன்னால ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மானிய தேடிய போட்டுக்கோ அப்படின்னு அந்த பாட்டுலாம் சொல்லுவார். அது கொஞ்சம் சரியா வரல. மனதளவுல பாதிக்கப்பட்டவனா உடல் அளவுல பாதிக்கப்பட்டவனா அந்த டிஃபைன் பண்ணல, அந்த கேரக்டரை சரியா டிஃபைன் பண்ணல. அதனால வந்து இது தளபதி வந்து ரஜினிகாந்துக்கு இருந்த செல்வாக்கு இந்த தளபதி படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. நாயகன் படத்துக்கு அப்புறம் தான் தளபதி எடுத்தாங்க. நாயகன் படத்துல கமல் ஒருவரா நின்று சமாளிச்ச அத்தனை ரோலையும் தளபதியில அதுக்கு ஒரு ஆளை வச்சு செய்ய முடியாதுன்னு சொல்லி 3ஆ பிரிச்சு ரஜினி ஒரு பகுதியும் மம்முட்டி ஒரு பகுதியும் நாகேஷ் 4 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அந்த பறவை சத்தம் எடுத்து இருக்கோம். ஒரு ஆளா கமல் பண்ண போல 3ஆ பிரிச்சாங்க. அதான் நடந்தது. முக்கியமா இளையராஜாவுடைய பாடல் இந்த ராகமா கையை தட்டு அந்த பாட்டு மற்றபடி அந்த தளபதி படம் நீங்க சொல்றது பெரிய ஹிட் ஆகுது. நீங்க சொன்னாங்க ஹிட் ஆயிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஒரிஜினல் முடிவு வந்து கர்ணன் கதையை தானே எடுத்திருந்தாங்க. கர்ணன் சாகிற மாதிரியே ரஜினி சாகிற மாதிரி எடுத்தாங்க. போட்டு பார்த்தாங்க ரஜினி பயம் இருந்தாலும் சரியாதான் சொல்லிட்டு அப்புறம் ரீஷூட் பண்ணி ஒரு சைக்கிள் சொல்ற அளவுக்கு பெரிய மகத்தான வெற்றி பார்த்தேன். ஓரளவுக்கு தான். நான் உங்ககிட்ட ஒரு நடிகரா கேட்கிறேன் சார். இப்போ இந்த நடிகரா பதில் சொல்லுவோம். கமல் சார் வந்து இப்பவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ குணா படம் இப்ப வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்து வேணும் அந்த கமல் சார் பத்தி சொல்லுங்க சார். அவரு ஒரு நல்ல நடிகர், அதுல எந்த சந்தேகம் அது நான் இல்ல. சிவாஜியா கிட்ட பேசிட்டு போது அவர் சொல்லுவார், நடிப்புன்னு வந்தா அந்த கமலஹாசன் தான். கமலஹாசன் தான். அது அந்த நாயகன் படம் வந்த போது அது வந்து நான் உங்களுக்கு கவலை சம்பாதிக்கிறேன். நாராயணன் படம் பார்த்த போது தான் அப்படியே சிவாஜியா வேலை பண்றது நான் சொன்னேன். அந்த படத்தை பார்த்தாவே அவர் யோசனை பண்ணுவார், இன்னைக்கு நம்ம பதில் சொல்லிட்டு
மருமகன் வந்து பேச்சு வைக்கும் போது அப்படின்னு சார் ஆயிரம் கூட வந்து போது தான் நினைச்சேன் வேர்ல்டு கிளாஸ்ல விட ஒரு படி மேலேயே காட்ஃபாதர் தான் அவங்க எடுத்து காட்ஃபாதர்ல வந்து பார்லிமெண்ட் ஒரு ஆஸ்கார் கொடுத்தோம் ஐக்கிய விஷயம் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்தோம். அதை விட கமல் பெட்டரா பண்ணி அவங்க கலாச்சாரத்துக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுவே மகன் இறக்குற செய்யல மகன் பேட்டம் பிரமாதப்பட்டு இங்கிலீஷ் படத்துல பார்க்கும்போது அந்த எமோஷனல் சீன்ல நம்ம அழுமா இங்கிலீஷ் படத்துல ஏன்னா அவன் வந்து அப்படியே நிற்பான் மரமா நிற்பான். பையனை கொண்டுட்டாங்கன்னு உடனே அப்படின்னு அந்த படம் திரும்போது ஒரு இங்கிலீஷ் படத்துல கண்ணி போட்டது மாதிரி அதே மாதிரி பையன் பேரனோட விளையாடிட்டே இருந்தார். அப்படி ஒன்று செப்பு ரெண்டும் பன்னெண்டு தான் உச்ச நடிகர் ப்ரூவ் பண்ண இந்த சீன கமல் எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தபோது கத்தல் அப்படின்னு அந்த கத்தல் ரொம்ப வித்தியாசமா அப்பதான் நான் சொன்னேன் அது ஒரு ஒரு நிகழ்ச்சியில நாங்க அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சியில கலந்துட்டேன். அப்ப நான் கேட்டேன் கேட்டு மாதிரி பேசணும் சொன்னேன். அந்த இடத்துல நீங்க வந்து மன்னன் வேண்டாம் வெற்றி கண்டு விட்டதா தெரியுங்களா சொன்ன அவர் மாதிரி செய்யக்கூடாது வித்தியாசமா பண்றேன் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ரெண்டு சீனுமே அந்த படத்துல காட்ஃபாதர்லயும் சரி நாயகத்தையும் சரி அந்த காட்ஃபாதரோட கேரக்டர் இறக்குறதும் அந்த அவர் மகன் சாகுறது ரெண்டு சீன் தான் ரெண்டு படத்துக்குமே மிக முக்கியமான சீன்ஸ். ரெண்டுலயுமே ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கு. அதே சீன் தான் அப்படியே தான் எடுக்கிறாங்க. வெளியே வந்து தெரியாது அப்படியே ஃப்ரேம் அப்படியே காப்பி எடுத்து பிரச்சனை இருக்கு அப்படியே எடுத்துருந்தாங்க. அந்த வித்தியாசத்தை பிரமாதமாக